மெர்லின், போன வீடியோல கீழே இருந்து கெட்ட ரத்தத்தை இதயத்துக்கு கொண்டு போற ரத்த குழாய் பத்தி பேசணுமா? அது பேர் வந்து வெயின்ஸ். இந்த வெயின்ஸ் வந்து எப்படி கீழே இருந்து மேல போகும்னா 2 லேயர்ல போகும். ஒன்று மேல இருக்கும், ஒன்று கீழே இருக்கும். ஸோ மேல இருக்கிறது வந்து சூப்பர்ஃபிஷியல் வெயின்ஸ்னு சொல்லுவோம், கீழே இருக்கிறது வந்து டீப் வெயின்ஸ்னு சொல்லுவோம். இந்த 2 வெயின்ஸையும் வந்து கனெக்ட் பண்றதுக்கு நடுவுல குட்டி குட்டி வெயின்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ரத்தம் வந்து என்னன்னா கீழே இருந்து மேல் நோக்கி மட்டுமே போகும், கீழே வராது. ஓகே, அது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து நம்ம மெடிக்கல் மிராக்கிள்னு சொல்லலாம், இல்லை கடவுளோட மிராக்கிள்னு சொல்லலாம். ஒவ்வொரு வெயின்லையும் இந்த மாதிரி டியூப் மாதிரி தானே இருக்கும் இந்த ரத்த குழாய். இந்த வெயின்குள்ளார வந்து என்னன்னா வேல்வ் இருக்கு. ஸோ இந்த வேல்வ் வந்து இப்படி இருக்கும் இந்த ரத்த குழாய்க்குள்ளார. ஸோ கீழே இருந்து கெட்ட ரத்தம் மேலே இதயத்துக்கு போகும்போது இந்த வேல்வ் என்ன பண்ணும்னா அழகாக இப்படி விரிஞ்சு வழிவிட்டு இருக்கும். ஓகேவா? அதே ரத்தம் கீழே வரணும்னு நினைக்கும் போது என்ன ஆகும்னா இந்த வேல்வ் வந்து மூடிடும். ஸோ ரத்தத்தால் கீழே வர முடியாது. ஸோ கெட்ட ரத்தம் வந்து கீழே இருந்து மேல் நோக்கி மட்டுமே போகும், கீழே வர முடியாது. சப்போஸ் இந்த வேல்வ்ல ப்ராப்ளம் இருந்ததுன்னா, இந்த வேல்வ் பழுதடைந்ததுன்னா என்ன ஆகும்? அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா? ஓகேங்க மேம்.